ஒருவர் கூட கிடையாது. எல்லோரும் பார்ப்பனர்கள் தான் ஊடகத்தை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த பிறகுதான் அவர் சொன்னார், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமையை நாம் எப்படி பாதுகாக்க முடியும் என்பதை அதன் மூலமாகவே அவர் தொடங்கினார். இன்னைக்கு அவங்கள்ட்ட அந்த அதிகார பலம் இருக்கிற காரணத்தால் தான் பார்ப்பனர்கள் பொய்ய உண்மையாகவும் உண்மையை பொய்யாகவும் சொல்லுகிற வலிமை வருகிறது. உங்களுக்கு உதாரணத்து சொல்லணும்னா, பொய்ய அவங்க உண்மையை எப்படி சொல்லுவாங்கிறதுக்கு நான் அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். கடந்த ஆண்டு நண்பர்களே, தமிழ் இந்து பத்திரிகையில ஒரு செய்தி வந்தது. அது என்ன செய்தி அப்படின்னா, ஆசுரை என்ற கலெக்டரை வாஞ்சிநாதங்கிற ஒரு பார்ப்பனர் சுட்டுக் கொன்றார். சுட்டுக் கொன்ற வாஞ்சிநாதன் பார்ப்பனரை முத்துராமலிங்க தேவர் சுட்டுக் கொன்ற பிறகு, தானும் சுட்டுக் கொண்டு இறந்த பிறகு வாஞ்சிநாதன் குடும்பத்தை மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு பாதுகாப்பாக அழைத்து சென்று பாதுகாப்பு கொடுத்தார் அப்படின்னு ஒரு கட்டுரையை இந்து பத்திரிகை எழுதிருந்துச்சு. நான் அந்த பத்திரிகையில படிச்ச உடனே இந்து பத்திரிகையையும் முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாற்றை ரெண்டு எடுத்து ஒப்பிட்டு பார்த்தா, வாஞ்சிநாத ஐயர் ஆசுரையை சுட்டது 1911, முத்துராமலிங்க தேவர் பிறந்தது 1909. 2 வயசுல மாட்டு வண்டியில வாஞ்சிநாத குடும்பத்தை பாதுகாப்பா அழைச்சிட்டு போனாருன்னு இந்த நாட்டில் பாப்பாம் பத்திரிகை எழுதி மக்கள் மத்தியில நம்ப வைக்கிறான். நம்மளால படிச்சவன உண்மையா இருக்கணும் நம்புறான், நம்பிக்கிட்டு இருக்கா. நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கொடுமை அப்படின்னா, ஊடக பலம் உங்கள்கிட்ட இருக்கு, அதனால எதை வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் எழுதலாம், அப்படிதான் எழுதிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போன நண்பர்களே, நாம கூட சில செய்திகளை பேசுகிற போது வார்த்தையை பயன்படுத்துகிற நிலையில் அதனுடைய தத்துவங்கள் தவறான நிலைக்கு கூட சென்றுவிடும். நான் காலையில ஒரு தஞ்சாவூர் நடந்த ஆர்ப்பாட்டத்தை பேசும்போது ஒரு அரசியலமைப்பை சார்ந்தவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பேசினார். பிற்படுத்தப்பட்டவர்கள் வார்த்தையை நம்மால் வாயில வழங்குது. பல பேர் இன்னைக்கு நம்ம பின்தங்கியவர்கள் தான் சொல்றாங்க. இது வரலாற்று பிழை. நாம் பின்தங்கியவர்கள் அல்ல, பின்னுக்கு தள்ளப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்களை தவிர நாம் பின்தங்கியவர்கள் இல்லை என்பதை முதலில் நாம் உணரணும். இந்த பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த உரிமைகள் மறுக்கப்பட்ட காரணத்தால் தான் இந்த திராவிடர் இயக்கம் என்பது தொடங்கியது. திராவிடர் இயக்கத்துடைய தொடக்கமே எது அப்படின்னா, நாம் அடிப்படையில் இரண்டை புரிந்து கொள்ளணும். ஒன்னு, சர்பிட்டி தியாகராயர் அவர்கள் 1916 அவர் தந்த நான் பிராமின் மேனிபெஸ்டோ என்கின்ற பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கையை நாம் எல்லாரும் முதல்ல படிக்கணும். சர்பிட்டி தியாகராயர் தந்த பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை தான் இந்த நாட்டில் பார்ப்பனர்கள் எவ்வளவு ஆதிக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு உணர்த்தியது. இரண்டாவது, நாம் அதில் தெரிந்து கொள்ள வேண்டியது, நண்பர் டி.எம். நாயர் அவர்கள் சென்னையில் ஆற்றிய உரை. அது சென்னையில் ஆற்றிய உரையில் தான் டி.எம். நாயர் சொல்வார், பார்ப்பனர்கள்னா யார். டி.எம். நாயர் சொல்லுகிற போது நண்பர்களே வெளிப்படையாக சொன்னார். நம்ம எல்லாம் இன்னைக்கு அதை மேடைகள்ல பேசிக்கிட்டு இருக்கோம். டி.எம். நாயர் என்ன சொன்னார்னா, தமிழர்களே, திராவிடர்களே, நாம் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த போது திருடர்கள் நம் வீட்டில் நுழைவதை போல ஆரிய பார்ப்பனர் கூட்டம் நம் நாட்டில் நுழைந்து விட்டது. இப்படி சொல்லிட்டு டி.எம். நாயர் அடுத்தவர் சொல்லுவார், சிறுத்தை தன் உடலில் இருக்கிற புள்ளி நிறத்தை மாற்றிக்கொண்டாலும் மாற்றிக்கொள்ளும், பார்ப்பான் தன்னுடைய பிறவி குணத்தை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டான் என டி.எம். நாயர் அவர்கள் அன்றைக்கு வெளிப்படையாக சொன்னார். எனவே இவைகள் இந்த தொடக்கம் தான் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர்நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட இந்த இயக்கத்தின் உழைப்பால் தான் தமிழ்நாடு எல்லா துறையிலும் வளர்ச்சி பெற்றிருக்கு. எல்லா துறையிலும் நம்ம உயர்ந்திருக்கோம். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற இடஒதுக்கீடு, ஒன்றியத்தில் இருக்கிற இடஒதுக்கீடு, இதை நீங்க முதல்ல பிரிச்சு பாத்தீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தை கோலச்சுகிற IAS, IPS, IFS, IRS என்கின்ற இந்த பதவிகள்
இதுல பாத்தீங்கன்னா என்ன கொடுமை அப்படின்னா நண்பர்களே, முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள் தான் அதுல கோலச்சுறாங்க. இங்க கூட நீங்க பல பேர் புள்ளியோட சொன்னார். சொல்லுகிற போது நண்பர்களே, எத்தனை சதவீதம் பார்ப்பனர்கள் இருக்காங்க இதெல்லாம் பட்டியல் போட்டார். இந்தியா முழுவதும் பார்ப்பனர்களுடைய ஒட்டுமொத்த சதவிகிதம் என்பது மாநிலத்துக்கு மாநிலம் மாறும். இப்ப உத்தரப்பிரதேசத்துல அவங்க 10%, ராஜஸ்தான்ல 6%, மத்திய பிரதேசத்துல 4%, இப்படி ஒட்டுமொத்தமா இந்தியா முழுவதும் எடுத்து பார்த்தா 2.5 விழுக்காடு தான் பார்ப்பனர்கள் இந்தியா முழுவதும் இருக்கா. 2.5 விழுக்காடு இருக்கிற பார்ப்பனர்கள் தான் இந்திய பதவிகளில 97% பதவிகளை ஒட்டுமொத்தமாக அவங்க அனுபவிக்கிறார். எப்படி அனுபவிக்கிறாங்க? உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் முதல்நிலை அதிகாரி என்பவர்கள் 49 பேர். இந்த 49 பேர்ல பாப்பா மட்டும் எத்தனை பேர் அப்படின்னா 39 பேரு பார்ப்பனர்கள் முதல்நிலை அதிகாரி. எஸ்சி எஸ்டி என்பவர்கள் நண்பர்களே 4 பேர். ஓபிசி என்பவர்கள் 6 பேர். 4 6 10, 39 10 49, மொத்தம் 49ல 39 பேரு குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் முதல்நிலை அதிகாரி. துணை குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் முதல்நிலை அதிகாரி 7 பேர். 7 பேருமே பார்ப்பாங்க. 7 பேருமே பார்ப்பாங்க. அதே போல ஆளுநர் இருக்காங்க பாருங்க. இந்தியா முழுவதும் ஆளுநர்கள். ஒரு ஆளுநர் 2 மாநிலத்துக்கு கூட ஆளுநர் இருக்காரு. அப்படி ஆளுநர் என்பவர்கள் மொத்தம் 27 பேர் இருக்காங்க. இந்தியாவில் மொத்த ஆளுநர்கள் 27 பேர். இந்த 27 பேர்ல 25 பேர் பார்ப்பான். எஸ்சி எஸ்டி அப்படிங்கிறவங்க ஒரு ஆள் கூட கிடையாது. ஓபிசி அப்படிங்கிறவங்க 2 பேர். 25 2 27 அவங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த ஐஆர்எஸ் சொல்ற பாருங்க, உலக முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளின் தூதுவர்கள், உலகம் முழுவதும் இருக்கிற தூதுவர்கள் எத்தனை பேர்? 140 பேர். 140 பேருமே பார்ப்பாங்க. ஒரு ஆள் கூட நம்மால் கிடையாது. 140 பேர் பார்ப்பாங்க. பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்கள் 108 பேர். 100 பேர் பார்ப்பான். எல்லாம் வச்சு பாருங்க. ஒட்டுமொத்த அதிகாரம் அத்தனை அவங்களுக்கு. இந்த அதிகாரத்தில் இருந்துதான் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை மறுக்கப்பட்ட போதுதான் நாம் ஒரு தலைவருக்கு மட்டும் காலத்திற்கு பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் நன்றி காட்டப்பட வேண்டிய ஒரு தலைவர் யாருன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்தப்பட வேண்டிய ஒரு தலைவர். நீங்க பல பேர் என்ன நினைக்கிறாங்க, அம்பேத்கர் என்பவர் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவர் பிரிச்சு கட்டுறாங்க பாருங்க. அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமாவே எதுக்கு பண்ணார் அப்படின்னா 3 பிரச்சனையை வச்சுதான் அவர் ராஜினாமா பண்ணார். ஒன்னு, பெண்களுக்கு சொத்துரிமை, இந்த சட்ட திருத்தம் அது இல்ல அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது காரணம் என்ன சொன்னார் அப்படின்னா, நண்பர்களே, நான் சட்டத்தை உருவாக்குகிற போது அந்த குழுவுக்கு தலைவராக இருந்த போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்னால் எளிமையில் எளிதாக இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதற்கான திருத்தங்கள் உருவாக்க முடிஞ்சிச்சு. எப்படின்னா, வெள்ளைக்காரன் அன்னைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி தாழ்த்தப்பட்ட மக்கள் இத்தனை சதவிகிதம் இருக்காங்கிற புள்ளி விவரத்தை சொன்னதுனால அவங்களுக்கு 22.5 விழுக்காடு என்னால கொடுக்க முடிஞ்சிச்சு. இப்ப ஒன்றிய அரசுல தாழ்த்தப்பட்டவங்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு அப்படின்னா, எஸ்சி ஷெட்யூல்ட் காஸ்ட், பல்லர் பறையர் சக்கிலியர் அப்படின்னு சொல்ற இந்த ஜாதி இவங்களுக்கு 15% இடஒதுக்கீடு. எஸ்டி ஷெட்யூல்ட் ட்ரைப் பழங்குடியினர் இவர்களுக்கு 7.5 விழுக்காடு. 15 7.5 சேர்த்தா 22.5 விழுக்காடு அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. எனக்கு உருவாக்க முடிஞ்சிச்சு. ஆனா பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கணக்கெடுப்பு இல்லை. எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்கிறதுக்கான புள்ளி வரம் இல்ல. அது வெள்ளைக்காரன் கணக்கெடுக்கல. அதனால என்னால உங்களுக்கு இடஒதுக்கீடு உருவாக்கி தர முடியல. நேரு அரசாங்கம் உடனடியாக ஒரு குழுவை அமைத்து
பிற்படுத்தப்பட்டவர்கள் மக்களில் கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். அப்படி கொடுக்காதனாலதான் நான் இந்த பதவியை ராஜினாமா செய்கிறேன் என அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு வெளிப்படையாக அறிவித்தார். அதனாலதான் நமக்கு இடஒதுக்கீடு எப்படி வந்துச்சு? இப்ப தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப 100 பேர் போலீஸ்க்கு எடுக்கணும், இப்ப 100 பேர் வாத்தியாருக்கு எடுக்கணும், இப்ப 100 பேர் விஓ எடுக்கணும் அப்படின்னா அரசாங்கம் அவங்க விருப்பத்துக்கு எடுக்க முடியாது. எப்படி எடுக்கணும் அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டோர். யார் பிற்படுத்தப்பட்டோர்? கல்லர், மறவர், தேவர், கவுண்டர், யாதவர், நாடர், இந்த ஜாதி இருக்கு பாருங்க, இவங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்டோர். இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 30 பேர் எடுக்கணும். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பரிமலை கல்லர், முத்திரையர், வன்னியர், இந்த ஜாதியில் 20 பேர் எடுக்கணும். 100 பேர் போலீஸுக்கு எடுத்தா 30 பேர் இவங்க, 20 பேர் அவங்க, 30 20 50. பிசி 30, எம்பிசி 20 50. எஸ்சி ஷெட்யூல் ட்ரைப், ஷெட்யூல் காஸ்ட், தாழ்த்தப்பட்டோர் பல்லர், பறையர், சக்கிலியார், இவங்க 18 பேர் எடுக்கணும். ஷெட்யூல் ட்ரைப் மலைவாழ் பழங்குடியினர் ஒரு ஆள் எடுக்கணும். 100 பேர் போலீஸ்க்கு எடுத்தா 100 பேர் வாத்தியாருக்கு எடுத்தா இப்படித்தான் எடுக்கணும். அவங்க விருப்பத்தை எடுக்க முடியாது. இன்னொன்னு என்னன்னா, மீதி இருக்க பாருங்க 31, அது ஓபன் காம்படிஷன், திறந்த போட்டி. அதுல எல்லாரும் போட்டி போடலாம். ஐயர் போடலாம், ஐயங்கார் போடலாம், தேவர் போடலாம், உடையார் போடலாம், பல்லர் போடலாம், பறையர் போடலாம், எல்லாரும் போடலாம். அதுல 10 சீட்டு பிடிப்பான். இப்ப 100 பேர் வாத்தியார் நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா 95 பேர் நம்மால இருப்பான், 5 பேர் தான் பாப்பா இருப்பான். இது நம்ம ஊர்ல இடஒதுக்கீடு. ஆனா ஒன்றிய அரசுல தாழ்த்தப்பட்டவங்களுக்கு 22.5 விழுக்காடு இருக்கு. ஆனா நடைமுறைப்படுத்தல. ஐஏஎஸ் பதவியில் நடைமுறைப்படுத்திருக்காங்களா? இல்ல. ஐபிஎஸ்ல உண்டா? இல்ல. ஐஏஎஸ்ல உண்டா? இல்ல. ஐயா இன்னும் இந்த பொறுப்புகள் எல்லாம் கிடையாது. இதுல இல்லாம எதுல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா 22.5 விழுக்காடு இருக்கிற எஸ்சி எஸ்டி மக்களுக்கு 6 விழுக்காடு மட்டுமே பூர்த்தி செய்யப்பட்டது. 6 விழுக்காடு எதிர பூர்த்தி பண்ணா அப்படின்னா நண்பர்களை, கலாசி இந்த ரயில்வேல கரியலி கொட்டாங்க பாருங்க, இந்த ரயில்வேல கொடியாற்றுறது, ரயில்வே கேட்ட திறந்து விடுறது, இந்த வேலை பார்க்கிற போஸ்ட் ஆபீஸ்ல சீல் குத்துறது, போஸ்ட் மேல கொண்டு பத்திரிக்கை கொடுக்கிறது, இந்த வேலை பார்க்கிற பாருங்க, இது மட்டும் தான் இருந்துச்சு. அதிகார பீடத்துல அதிகார வாய்ப்புகளில் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கல. அப்படி கொடுக்காம இருந்த நிலையில் தான் நண்பர்களே பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. ஒட்டுமொத்தமா முழுக்க பார்ப்பனர்கள் அனுபவிச்சார். எல்லாம் அவங்கள்ட்ட இருந்துச்சு, அதிகாரமே மொத்தமா அவங்கள்ட்ட இருந்துச்சு. அப்பதான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், அதை வலியுறுத்துவதற்கு குழு அமைக்கணும் அப்படின்னு மொராஜி தேசாய் பிரதமராக இருந்தார். மொராஜி தேசாய் பிரதமராக இருந்தப்போ அமைக்கப்பட்டதுதான் பிபி மண்டல் தலைமையிலான குழு. அது மொராஜி தேசாய் விருப்பப்பட்டு அமைச்சாரா அப்படின்னா மொராஜி தேசாய் விருப்பப்பட்டு அமைக்கல. மொராஜி தேசாவை இந்த குழு அமைக்க வச்சது யாருன்னா சரண் சிங் ஒருத்தர் அந்த அமைச்சரவையில் இருந்தார். அவர் கொடுத்த நெருக்கடி தான் பீகார் மாநிலத்தை சேர்ந்த மண்டல் தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த குழு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணுச்சு. எல்லா ஊருக்கும் போனுச்சு, மதுரைக்கு வந்துச்சு, திருநெல்வேலிக்கு போனுச்சு. கடைசியில மண்டல் குழு தன்னுடைய பரிந்துரையில தமிழ்நாட்டை பற்றி எழுதுகிற போது அந்த தென் மாநிலத்தில் தென் மாவட்டத்தில் திருநெல்வேலியை பற்றி ஒரு செய்தி அதில் எழுதியிருக்கார். மண்டல் குழு அறிக்கையில திருநெல்வேலியை பற்றி ஒரு செய்தி எழுதுறாரு. என்ன, நான் இந்தியா முழுவதும் போனேன், எல்லா பகுதியும் போய் பார்த்தேன், ஆனா திருநெல்வேலியில ஒரு கொடுமையை பார்த்தேன். என்ன அப்படின்னா தொட்டா தீட்டுங்கிற நிலை எங்க இருக்கு, பார்த்தா தீட்டுங்கிறத நான் திருநெல்வேலியில தான் பார்த்தேன். என்னன்னா திருநெல்வேலி பகுதியில் புரதவண்ணான்னு ஒரு ஜாதி இருக்கு. அந்த புரதவண்ணாங்கிற ஜாதிக்காரங்க இரவு 12 மணிக்கு மேலதான் வெளியில வர முடியும். அப்பதான் அடுக்கு துணி எடுத்து துவைச்சு இரவு தான் கொண்டு கொடுக்கலாம். அவங்க வெளியில நடக்க கூடாது, யாரையும் பார்க்க கூடாது, பார்த்தா தீட்டாயிடுவாங்க அப்படிங்கிற பார்த்தா தீட்டுங்கிற கொடுமையை நான் திருநெல்வேலியில பார்த்ததான் அதை எழுதுறாரு. அப்ப மண்டல் குழு நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு அறிக்கையை கொடுக்கிற போது மொராஜி தேசாய் இல்ல, இந்திரா காந்தி பிரதமர் அறிக்கை கொடுக்கும் போது அவர் என்ன சொன்னார், நான் கொடுக்க போறேன், இவங்க நடைமுறைப்படுத்துவாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை, இதை குழி தள்ளி புதைச்சிடுவார். இதை நடைமுறைப்படுத்தணும்னா
இந்தியாவில் இருக்கிற அனைத்து தலைவர்களையும் ஒன்றாக திரட்டுகிற வலிமை நான் அறிந்த வரையில் தலைவர் வீரமணி ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு மண்டல் வெளிப்பட சொன்னார், அறிவிச்சார். அவன் மண்டல அறிக்கையை கொடுத்துட்டார். அது என்ன சொன்னாங்க, இந்தியா முழுவதும் 52 விழுக்காடு இருக்காங்க, அவர்களுக்கு மத்திய அரசு கல்வி வேலை வாய்ப்புல 27 விழுக்காடு கொடுக்கணும். இப்ப நீங்க கேட்கலாம், நம்ம 52 இருக்கோம், 52% இருக்கிறவங்களுக்கு 52 கொடுக்கணும், அப்புறம் ஏன் 27 குறைச்சு கொடுக்கணும்? மற்ற சட்டத்தில் என்ன வச்சிருக்காங்கன்னா 50க்கு மேல இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னா, 50க்கு மேல போகக்கூடாதுன்னு சொன்னதுனாலதான் ஏற்கனவே தாழ்த்தப்பட்டவங்களுக்கு 22.5 இருக்கு, பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு 27, 22.5 49.5, 49.5 50 தாண்டல. இது இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் அப்படிதான் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் கலைஞர் முதலமைச்சர் இடஒதுக்கீடு எப்படி இருந்துச்சு, 25 பிற்படுத்தப்பட்டவங்களுக்கும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு 16 இப்படிதான் இடஒதுக்கீடு இருந்துச்சு. பெரியார் கேட்டார், இந்த இடஒதுக்கீட்ட உயர்த்தலாமேன்னு கேட்டார். உயர்த்தலாமேன்னு சொன்னப்ப கலைஞர் சொன்னார், சட்டத்துல 50க்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்லுது, அதனால உயர்த்த முடியலன்னார். பெரியார் சொன்னார், 49ங்கிறது 50க்கு கீழே தான் இருக்கு, நீங்க 49 வரையும் உயர்த்தலாம்னார். அப்பதான் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு 31, தாழ்த்தப்பட்டவங்களுக்கு 18 கலைஞர் உயர்த்தினார், 49 கொண்டாந்து வச்சார். அப்ப 49% இடஒதுக்கீடு என்பது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நண்பர்களை ஒன்றிய அரசால் உருவாக்கப்பட்டது, நடைமுறைப்படுத்தல. அதை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்திரா காந்தி வீட்டுக்கு முன்னாடி மறியல் பண்ணோம், 42 மாநாடு, 16க்கு மேற்பட்ட போராட்டங்கள் நடத்தினோம். விபி சிங், ராம்விலாஸ் பாஸ்வான், லால் பிரசாத், முலாயம் சிங், காஞ்சிராம், மாயாவதி, பிபி மௌரியா, பரன் பிரகாஷ், ஜெயில் சிங் போன்ற வடநாட்டு தலைவர்களை இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்தோம், தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம். வடநாட்டு தலைவர் தமிழ்நாட்டு அழைச்சிட்டு வந்து நண்பர்கள் தஞ்சாவூர்ல ஜெயில் சிங் தலைமையில் மாநாடு, மேடையில் ஜெயில் சிங் ஜனாதிபதி உட்கார்ந்திருக்கார். நம்ம தலைவர் வீரமணி பேசும்போது சொன்னார், தோழர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, நீங்கள் உங்கள் காதலியிடத்தில் பேசும்போது கூட மண்டல் 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 என பேசுங்கள் என தலைவர் வீரமணி சொன்னார். எனவே அப்படி போராடி பெறப்பட்ட அந்த இடஒதுக்கீடு என்பது நடைமுறைப்படுத்தாம கிடப்புல போட்டு வச்சுட்டார். இன்னைக்கு ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தார். நடைமுறைப்படுத்தும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா, இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு என்பது நண்பர்களே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான அமைப்பு. நான் ஏதோ போற போக்கிற விளையாட்டாகவோ வேடிக்கைக்காகவோ நான் சொல்லல. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது, பெரும்பான்மை இந்துக்கள் சொல்லக்கூடிய மக்களுக்கு எதிரான கட்சி ஒண்ணு உண்டு சொன்னா அது பிஜேபி என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்க எப்படின்னு கேட்கலாம், நான் அதுக்கு ஆதாரம் சொல்றேன். உங்களுக்கு யாருங்க சந்தேகம் இருந்தா நீங்க ரொம்ப பெரிய ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இதே செல்லூர்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கும். நீங்க நேர ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போங்க. ஒரு பேங்க்ல போய் ஸ்டேட் பேங்க்ல வேலைக்கு சேரணும் அப்படின்னா பரீட்சையில என்ன மார்க் எடுக்கணும் புள்ளிவரம் கொடுக்கறோம். உங்க சந்தேகம் வாங்கி பாருங்க, என்ன புள்ளிவரம் கொடுத்திருக்கான் அப்படின்னா, நண்பர்களே ஸ்டேட் பேங்க்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா எம்பிசி. யார் எம்பிசி? ஓபிசி. யார் ஓபிசி அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் பிசி எம்பிசி பிரிச்சிருக்கோம். ஒன்றிய அரசை பொறுத்தவரை ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்டோர். யார் இதர பிற்படுத்தப்பட்டோர்? கல்லர், மறவர், தேவர், கவுண்டர், யாதவர், வன்னியர், நாடார் எல்லா ஜாதியும் இதர பிற்படுத்தப்பட்டோர் தான். இந்த ஓபிசிங்கிற இதர பிற்படுத்தப்பட்டோர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலைக்கு போகணும்னா பரீட்சை எழுதணும். அந்த பரீட்சையில எத்தனை மார்க் வாங்கணும் அப்படின்னா நண்பர்களே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சொல்றா 63.25 மார்க் வாங்கணும். யாரு? ஓபிசி. இதர பிற்படுத்தப்பட்டோர் கல்லர், மறவர், தேவர், கவுண்டர், யாதவர், சேட்டியார், ரெட்டியார் இந்த ஜாதி பிள்ளைங்க 63.25 மார்க் வாங்கணும். எஸ்சி எஸ்டி ஷெட்யூல்ட் காஸ்ட், ஷெட்யூல்ட் ட்ரைப். இந்த ஷெட்யூல்ட் காஸ்ட்ங்கிற தாழ்த்தப்பட்டோர் பல்லர், பறையர், சக்கிலியர் இந்த பிள்ளைங்க எத்தனை மார்க் வாங்கணும் அப்படின்னா நண்பர்களை 63.25. ஓபிசி 63.25 தான், எஸ்சி 63.25 தான், எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்
மலைவாழ் பழங்குடியினர். அந்த பிள்ளை எத்தனை மார்க் வாங்க அப்படின்னா 53.75 மார்க் வாங்க. யாரு? எஸ்டி 53.75, எஸ்சி 63.25, ஓபிசி 63.25 மார்க் வாங்க. இப்ப உயர் ஜாதி ஏழைகள் மோடி அரசு இடபிள்யூஎஸ் உயர் ஜாதி ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கு. யார் உயர் ஜாதி ஏழை? உயர் ஜாதி ஏழையில் யார் வருவா? தேவர் வீட்டு பிள்ளை வருமா? புத்தகர் வீட்டு பிள்ளை வருமா? கல்லர் வீட்டு பிள்ளை வருமா? பண்டியர் வீட்டு பிள்ளை வருமா? நாடார் வீட்டு பிள்ளை வருமா? பல்லர் பறையர் வீட்டு பிள்ளை வருமா? வர மாட்டான். உயர் ஜாதி ஏழை கேட்டகரி பிரிச்சிருக்கா. யார உயர் ஜாதி ஏழைன்னா மோடி அரசு சொல்லுது ஒரு நாளைக்கு 2222 ரூபாய் சம்பளம் வாங்கலாம். அவன் ஏழை. ஒரு மாதத்திற்கு 68,000 சம்பளம் வாங்கலாம். அவன் ஏழை. ஒரு வருஷத்துக்கு 8 லட்சம் சம்பளம் வாங்கலாம். அவன் ஏழை. அரை கிரவுண்ட்ல ஒரு மெத்த வீடு கட்டிக்கலாம். அவன் ஏழை. சரி, யாரு உயர் ஜாதி ஏழை? ஐயர், ஐயந்தார், சாஸ்திரி, சர்மா, சவுண்டி, இந்த கும்பல் இருக்கு பாருங்க. இந்த பிள்ளைங்க, இந்த பிள்ளை எத்தனை மார்க் வாங்கணும்? இந்த உயர் ஜாதி ஏழை 10% இடஒதுக்கீடு மோடி வச்சு கொடுத்துருப்பாரு. இப்ப எத்தனை வாங்கணும்னா 28. இப்ப 28 மார்க் வாங்குறவன் பேங்க்ல வேலைக்கு வருவானா? 64 மார்க் வாங்குறவன் வருவானா? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்க வேலைக்கு வரக்கூடாது. நம்ம பிள்ளைங்க வேலைக்கு வருவதை தடுக்கணும். அப்படிப்பட்ட வேலையை செய்கிற மோடி அரசு எப்படி இந்துக்களுக்கான கட்சியா இருக்க முடியும்? பிற்படுத்தப்பட்டவங்களுக்கான அமைப்பா இருக்க முடியும்? பிற்படுத்தப்பட்டவங்களை பத்தி உங்களுக்கு கவலைப்படுவாங்களா? தாழ்த்தப்பட்டவங்களை பத்தி கவலைப்படுவாங்களா? விபி சிங் 11 மாதம் தான் பிரதமராக இருந்தார். இந்திய அரசியல் மற்றும் உலக அரசியல் வரலாற்றில் 11 மாதத்தில் விபி சிங் சாதித்த சாதனை நண்பர்கள் மண்டல் குழு அறிக்கை நடைமுறைப்படுத்தினார். அதுவரையில் நிபந்தனையற்ற ஆதரவு சொன்ன பிஜேபி மண்டல் குழுக்கு திரும்பப்படுத்த ஆதரவு தரும். மண்டல் குழுக்கு நடைமுறைப்படுத்தினா ரத யாத்திரை தொடரும். என்ன ஆனிச்சு நண்பர்களே? விபி சிங் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. மண்டல் குழு அறிக்கைக்காக விபி சிங் ஆட்சி கவிழ்த்தார். இந்த அரசு தான், இந்த பிஜேபி அரசு தான் நண்பர்களே நம்மை படிக்க கூடாதுன்னு சொல்லுவது, அதிகாரத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லுவது, உத்தியோகத்தில் அமரப்படாமல் தடுப்பது, பெரும்பான்மை இந்துக்கள் என்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் வயிற்றில் அடிப்பது. இந்த அமைப்பு எப்படி நமக்குரியதாக இருக்க முடியும்? வேங்கை மாறே தொடக்கத்தில் பல விளக்கமா பேசினார். மோடி வந்ததை பற்றி சொன்னார். மதுரைக்கு வந்து என்னென்ன பேசினார் சொன்னார். உங்களுக்கெல்லாம் தெரியும். நமக்கு அவர் வரலாம், பேசலாம், நமக்கு கூட சங்கடம் இல்லை. ஆனா வந்த மோடியோட நிலை என்ன தெரியுமா? வந்த மோடி பாருங்க. மோடி என்ன சொன்னார்? இந்தியாவின் மொழி இந்தி, இந்தியாவின் மொழி இந்தியில் தான் நான் பேசுவேன். இந்தியாவில் எந்த ஊருக்கு போனாலும் இந்தியில தான் பேசுவேன். இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு போனாலும் இந்தியில தான் பேசுவேன். இந்தியாவின் மொழி இந்தியை தவிர நான் வேறு மொழியை பேச மாட்டேன்னு சொன்னேன். நரேந்திர மோடியை மதுரையில் இங்கிலீஷ பேச வச்சிருக்கோம்னா இதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனை. ஹிந்தியில தான் பேசுவான்னு சொன்ன மோடியை இங்கிலீஷ பேசுறான்னு சொன்னோம்னா இதை நாங்க செஞ்சு திராவிட இயக்கம் செய்தது. யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு கூட ஒரு மீது தனிப்பட்ட கோபம் அல்ல, தனிப்பட்ட வெறுப்பு அல்ல. மோடியை பொறுத்தவரையிலையும் நண்பர்களே, தமிழ்நாட்டில் முதல்ல வந்து ஓட்டு கேட்கிற உரிமை உண்டா? ஓட்டு கேட்கலாமா? அந்த தகுதி அருகதை என்பது அவங்களுக்கு உண்டா? இப்ப நீங்க மதுரைக்காரங்க தான். உங்க மதுரை பகுதி தான் மேலூர். உங்க மேலூர் பகுதியை சேர்ந்தவர் தான் பாண்டியன், ஐஏஎஸ் அதிகாரி. யாரு? ஒரிசாவில் இருந்த ஐஏஎஸ் அதிகாரி. ஒரிசா அரசாங்கத்துக்கு சொல்லப்படும் ஆலோசனை சொன்ன பாண்டியன். அந்த பாண்டியனே இதே மோடி என்ன சொன்னார்? ஒரிசாவை ஒரு தமிழ் ஆளுவதா கேட்டாரா இல்லையா? ஒரிசாவை மேலூரை சேர்ந்த பாண்டிய ஆளக்கூடாதுன்னா, ஒரிசாவில் சொல்லப்போன மதுரையை சேர்ந்த ஒரு தமிழ் ஒரிசாவில் அதிகாரத்தில் இருக்கக்கூடாதுன்னா, ஆனா தமிழ்நாட்டில் பிஜேபி காரன் ஓட்டு கேட்கலாமா? ஏன்னா நாங்க ஒரிசாவில் ஓட்டு கேட்கக்கூடாதுன்னா தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்கிற உரிமை பிஜேபிக்கு உண்டா?
பாண்டியனை பார்த்து திருடன் சொன்னது யார்? ஒரிசா கோயிலில் நகை தமிழ்நாட்டுக்கு திருடி கொண்டு போய்விட்டார்கள். ஒரிசா கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னவர் மோடி. சொல்லிட்டு எந்த யோக்கியத்தில் ஓட்டு கேட்க வர்றீங்க? எந்த நாணயத்தோடு ஓட்டு கேட்க வர்றீங்க? எங்கள் திருடம்பீங்க, நாங்க நாட்டை ஆளப்படாதும்பீங்க, தமிழ்நாட்டுக்காரன் பீகாரி அடிச்சு விரட்டுறாம்பீங்க. ஆனா இவ்வளவு சொல்லிட்டு நீங்க தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்கலாமா? அது முதல்ல அறிவு நாணயமா? ஆனா அதே நேரத்தில் நரேந்திர மோடியை பொறுத்தவரையிலும் எப்படி வேணாலும் நீங்க தலைகீழ கரணம் போடுங்க, ஆனா தமிழ்நாட்டில் நீங்க அதிகாரத்துக்கு வர முடியாது. ஏன் தெரியுமா? தமிழ்நாடு கல்வியை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு மாநிலம். இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, சமூக நீதி என்ற தத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக நாம் நடத்திருக்கிற போராட்ட களங்கள், இந்திய அரசியலை நாம் புரட்டி போட்டிருக்கோம், மாற்றி காட்டியிருக்கோம். இந்தியாவிலே சமூக நீதி என்பது சட்டப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாட்டை தவிர பிற எந்த மாநிலமும் கிடையாது. எல்லா மாநிலத்திலும் இடஒதுக்கீடு என்பது ஜீவோ, அரசாணைதான். இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இடஒதுக்கீடு அரசாணைதான். ஆனா இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இடஒதுக்கீடு என்பது சட்டப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. இந்திய அரசியல் சட்டத்தை முதலில் திருத்த செய்தவர் பெரியார். நாடாளுமன்றத்தில் நேரு ஒத்துக்கொண்டார். வெளிப்படையாக நேரு சொன்னார், சட்டத்தை திருத்த போறார். அவையில் இருந்தவள இருந்துச்சு கேட்டான், எங்க சட்டம் உருவாக்கி 1 வருஷம் தான் ஆகுது, 1 வருஷத்துக்குள்ள ஏன் திருத்துறீங்கன்னா? நேரு சொன்னார், நான் திருத்தல, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரியார் ராமசாமி நடத்துகிற போராட்டம் இந்த சட்டத்தை திருத்த செய்கிறதுன்னு நாடாளுமன்றத்தில் நேரு ஒத்துக்கொண்டார். இந்திய அரசியல் சட்டத்தை முதலில் திருத்த காரணமாக இருந்தவர் பெரியார். சமூக நீதிக்காக நாம் திருத்தினோம். அதனால்தான் தமிழ்நாடு கல்வியில் கோலோச்சுகிறது, தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குகிறது. தமிழ்நாடு கல்வியில் போட்டி போடுவது யாரோட தெரியுமா? நாம் தமிழ்நாடு கல்வியில் போட்டி போடுவது ஊபியோடு அல்ல, தமிழ்நாடு கல்வியில் போட்டி போடுவது உத்தரப்பிரதேச ராஜஸ்தானோடு அல்ல, தமிழ்நாடு கல்வியில் போட்டி போடுவது மத்திய பிரதேசத்தோடு அல்ல, தமிழ்நாடு கல்வியில் போட்டி போடுவது ஒரிசாவோடு அல்ல, தமிழ்நாடு கல்வியில் போட்டி போடுவது பீகாரோடு அல்ல, தமிழ்நாடு கல்வியில் போட்டி போடுவது இந்தியாவில் பிற எந்த மாநிலத்தோடும் அல்ல. தமிழ்நாடு கல்வியில் போட்டி போடுவது அமெரிக்காவோடு, தமிழ்நாடு கல்வியில் போட்டி போடுவது இங்கிலாந்தோடு, தமிழ்நாடு கல்வியில் போட்டி போடுவது பின்லாந்தோடு நாம் கல்வியில் போட்டி போடுகிறோம். அந்த அளவுக்கு கல்விக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம், வாய்ப்பு, வசதிகள் வேற எந்த மாநிலத்தில் உண்டா? ஆனா ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு கல்வி என்பதை முதல்ல தகர்க்கணும். அவன் நோக்கம் தான் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களை படிக்க விடாம தடுக்கணும். அதுக்கு என்ன பண்றாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியுமே நண்பர்களே, சாதி தொழில் இப்ப கொண்டு வரோம். விஸ்வகர்மா யோஜனா. ஏன் விஸ்வகர்மா யோஜனாங்கிற திட்டம் எதுக்கு கொண்டு வராங்க? எத்தனை வயசுல லோன் கொடுப்போங்கிறாங்க? 30 வயசுலயா, 40 வயசுலயா, 50 வயசுலயா? அப்படின்னா இல்ல, 18 வயசுல தான். ஏண்டா 18 வயசுல தான் கொடுப்ப அப்படின்னா, மோடி அரசு சொல்லுது 18 வயசுல தான் 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரிக்கு உயர்கல்வி நுழைகிற வாய்ப்பு, கல்லூரிக்குள்ள போற வாய்ப்பு. இவன் கல்லூரிக்குள்ள போகாம தடுக்கணும். கல்லூரிக்குள்ள போகாம தடுக்க என்ன பண்ணணும்? 18 வயசுக்குள்ள விண்ணப்பம் போட்டான், 16 தொழில் தேர்ந்தெடுக்கிறான். 16 தொழில் எது? இப்ப செருப்பு வைப்பது, சட்டை வெளுப்பது, பூ கட்டுறாங்க பாருங்க, பூ கட்டுறது, போட்டு கட்டுவது, இதெல்லாம் சாதி தொழில். வடநாட்டில் இதெல்லாம் சாதி தொழில். இது ஏன் இந்த தொழிலை லோன் கொடுக்கிறான் அப்படின்னா, விஸ்வகர்மா யோஜனாங்கிற திட்டம் கொண்டு வரோம் அப்படின்னா, நண்பர்களே 18 வயசுல அவன் கல்லூரிக்கு போகாம தடுத்துட்டா. இப்ப செருப்பு தைக்கிற ஒரு பையன் மோடி அரசுல மனு போடுறான், நான் படிக்கல, நான் தொழில் தொடங்குறேன். என்ன தொழில் தொடங்குறேன் அப்படின்னா, நான் ஒரு செல்போன் கடை வைக்கலாம்னு இருக்கேன், எனக்கு லோன் கொடுங்க. லோன் கிடையாது. சலவை தொழிலாளி பையன், நான் படிக்கல, நான் செருப்பு கடை வைக்கல, சலவை கடை வைக்கல,
வேற ஒரு கடை ஸ்வீட் ஸ்டால் வைக்கிறேன், அனுமதி கிடையாது. செருப்பு தைக்கிற ஒரு பையன் செருப்பு தான் தைக்கணும். செருப்பு தான் தைக்கணுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 3 வருஷம் அந்த தொழில் அவன் செஞ்சிருக்கணும். இப்ப செருப்பு தைக்கிற ஒரு பையன் செருப்பு தான் 3 வருஷம் தைக்கிறார்னு சான்றிதழ் கொடுப்பது யாரு? பிஓவா, தாசில்தாரா, போலீஸ் இன்ஸ்பெக்டரா? யார் கொடுக்க அப்படின்னா ஊர் பஞ்சாயத்து தலைவர். ஊர் பஞ்சாயத்து தலைவர் கொடுத்தா போதும். அவர் ஒரு கடிதம் கொடுத்து, இவர் எங்க ஊர்ல 3 வருஷமா செருப்பு தான் தச்சுக்கிட்டு இருக்காரு, இப்ப சட்டை தான் வளர்த்துக்கிட்டு இருக்காரு, கடிதம் கொடுத்துட்டாருன்னா லோன் மானியத்தோடு கொடுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மீண்டும் ஒரு குலக்கல்வியை கொண்டு வரணும், அந்த குலக்கல்வி திட்டத்தை புகுத்தணும். இதுதான் இன்னைக்கு அவங்களுக்கு நோக்கமா இருக்கு. இந்த நோக்கத்தை கொண்டு வருவதற்காகத்தான் விஸ்வகர்மா யோஜனாங்கிற திட்டத்தை மோடி அரசு கொண்டு வருது. நம்ம பிள்ளைங்க படிக்க விடாம தடுக்கணும், உத்தியோகம் பெறவிடாம தடுக்கணும், அதிகாரத்துக்கு வரவிடாம தடுக்கணும். இவைகளெல்லாம் தடுக்க முற்படுகிற காரணத்தால் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு தெளிந்த தன்மையில ஆட்சி நடத்துகிறார். நீங்க பல முதலமைச்சரை பார்த்திருக்கலாம். தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்ன பெரிய சிறப்பு அப்படின்னா, இன்றைக்கு நண்பர்களே, மோடி அரசு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்றார். இங்க நேற்றுக்கு முன்தினம் மதுரையில் இருந்து மோடி பேசியிருக்கார். நான் தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்தை கொடுத்திருக்கேன். நான் சவால் விடுறேன், ஒரே மேடையில் இதே இடத்துல இந்த மைக்கை நான் தர தயார். யார் வேணாலும் கேள்வி கேட்கணும், யார் வேணாலும் நீங்க கேள்வி கேட்க முன் வரலாம். நான் கேட்பது என்னன்னா, தமிழ்நாட்டிற்கு மோடி அரசு கொடுத்திருக்கிற நிதி என்ன, திட்டங்கள் என்ன, ஏதோ ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்றாங்க? நாங்க 15 லட்சம் கோடி நிதி கொடுத்திருக்கோம். எதுக்குடா கொடுத்திருக்க அப்படின்னா பதில் கிடையாது. எதுக்கு கொடுத்திருக்கன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் கேட்கிறேன், கல்விக்கு 2152 கோடி கல்விக்கு கொடுக்கணும், கொடுத்தீங்களா? 100 நாள் வேலை வாய்ப்பிற்கு 4050 கோடி கொடுக்கணும், கொடுத்தீங்களா? பேரிடர் பெருவெள்ளம் 38,000 கோடி கொடுத்தீங்களா? நாடாளுமன்ற பட்ஜெட், நாடாளுமன்ற பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேர் உண்டா? இப்ப போட்டியில பட்ஜெட், இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேர் உண்டா? பட்ஜெட்ல ரயில்வே திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு இடம் உண்டா? நிதி உண்டா? எந்த வாய்ப்பும் கிடையாது. ஆனா என்ன சொல்றாங்க? நாங்க சொல்ற மும்மொழி கொள்கையை நீ ஏத்துக்கணும், இந்திய ஏத்துக்கணும், புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும், நிதி தருவோம். நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், 2152 கோடி அல்ல, 10,000 கோடி கொடுத்தாலும் இந்த பாவத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். முதலமைச்சர் தெளிவா இருக்க. எப்படி நிதி பெருக்கத்தை உருவாக்கணும் முதலமைச்சருக்கு தெரியும். இந்தியாவுடைய முதல் பிரதம அமைச்சராக பொறுப்பேற்ற ஜவஹர்லால் நேரு, அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவங்க யார் தெரியுமா? நேரு அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவங்க எல்லாம் முதல்ல காங்கிரஸ்காரங்கள் கிடையாது. நேரு அமைச்சரவை முதல் நிதியமைச்சர் யார் தெரியுமா? ஆர்.கே. சண்முகம் செட்டியார், அவர் காங்கிரஸ்கார் கிடையாது. முதல் சட்ட அமைச்சர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர், காங்கிரஸ்கார் கிடையாது. எந்தெந்த துறைகளில் எல்லாம் ஆளுமைகள் இருந்தார்களோ அந்த ஆளுமைகளை நேரு பயன்படுத்தினார். அதேபோல தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நீ நிதி தரலையா, நிதி பெருக்கை எப்படி உருவாக்குவது, அந்த திட்டத்தை உருவாக்குவதற்கு குழுவுல யார் தெரியுமா போட்டார்? ரகுராம் ராஜன் கொண்டாந்து போட்டார். யார் தெரியுமா ரகுராம் ராஜன்? அவர் இந்தியாவுடைய நண்பர்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் கவர்னராக இருந்தவர், தமிழ் கிடையாது. இன்னொரு மாநிலத்துக்கு கொண்டாந்து போட்டார். நிதி பெருக்கம். இன்னைக்கு வெளிநாடுகளில் இருந்து நாம் பெறப்பட்டிருக்கிற நிதி 11 லட்சம் கோடி. 11 லட்சம் கோடி பெற்ற காரணத்தால் தான் இந்த 5 ஆண்டு காலத்தில் 36 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்திருக்கிற அரசு திராவிட மாடல் அரசு என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனாலதான் ஜிடிபி, இந்த நாட்டிலே உள்நாட்டு மொத்த உற்பத்தி ஜிடிபி எவ்வளவு அப்படின்னா 11.19%. இந்தியாவிலேயே இரட்டு இலக்கில ஜிடிபி உயர்வு பெற்றிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான், வேற எந்த மாநிலமும் கிடையாது. அதனாலதான் தமிழ்நாடு முதலமைச்சர் துணிச்சலோடு அறிவிக்கிறார், சாதனைகளை படைக்கிறார். ஒன்றிய அரசு எது தராட்டினா கூட உன்னிட்ட கையேந்து நிற்க மாட்டேன்,
உன்னிட்ட பிச்சைக்கே காட்சி நடத்த மாட்டேன். ஏன்னா ஒரு முதலமைச்சருக்கு இருக்கிற செருக்காதாங்க, பெருமைதான். ஏன் இந்த முதலமைச்சரை நாங்க பாராட்டுறோம்? பாராட்ட வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு எல்லாம் தெரியும். சேக்குவாரா ஒரு கொட்டேஷன் சொல்லுவோம். சேக்குவாரா கொட்டேஷன் என்ன சொல்லுவோம்னா, முட்டி போட்டு உயிர் வாழ்வதை விட நின்று கொண்டு சாவதே மேல். அதனால எங்க முதலமைச்சர் சொல்றார், கையேந்தி உன்னிடத்தில் ஆட்சி நடத்துவதை விட உன்னை எதிர்த்து ஆட்சி நடத்துகிற தெம்பம் திராணியும் எனக்கு உண்டு. எதிர்த்து ஆட்சி நடத்துவேன். அதனாலதான் இந்தியாவிலே ஒரு போற்றப்படக்கூடிய முதலமைச்சராக, திட்டங்களை செய்து சாதித்திருக்கிற முதலமைச்சராக, இந்திய வியந்து பாராட்டுகிற முதலமைச்சராக ஒரு முதலமைச்சர் உயர்ந்து நிற்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு நெருக்கடியை தரணும், நெருக்கடி உருவாக்கணும். அதற்காகத்தான் நீங்க என்ன பண்றோம்? மோடி அல்ல, இன்னைக்கு பல குழுக்களை கொண்டு இருக்கிறான், பல கொண்டு இருக்கிறான். அரசியல புதுசு புதுசா கொண்டு வரான். தமிழ்நாட்டில் திமுக வாக்கு சதவீதத்தை சிதைக்க நினைக்கிறார். நீங்க எந்த சதவீதத்தை சிதைக்க நினைச்சாலும் சரி, எத்தனை பேர் ஒன்னா சேர்ந்தாலும் சரி, எத்தனை பேரை கொண்டாந்து இறக்கினாலும் சரி, 2026 234 தொகுதியும் திமுக கூட்டணிக்கு மட்டுமே கிடைக்கும். மற்ற யாருக்கு வாய்ப்பு கிடையாது. மற்ற யாரும் சட்டமன்றத்துக்குள் நுழைய முடியாது, உள்ளே செல்வதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன? இந்த முதலமைச்சருடைய அணுகுமுறை, இந்த முதலமைச்சர் எடுத்து வைக்கக்கூடிய செயல் திட்டங்கள் நாடு வியந்து பார்க்கிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாத தன்மை, குழந்தைகளுக்கு கல்விகளை பெறுகிற முக்கியத்துவம். ஒரு திட்டத்தை யாருமா பாராட்டுறா? எல்லா முதலமைச்சரும் திட்டம் போடுவார், எல்லா முதலமைச்சரும் செயல்படுத்துவார். இப்ப நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். பெருந்தலைவர் காமராஜர் இந்த தமிழ்நாட்டில் 9 வருஷம் முதலமைச்சர், பல திட்டங்கள் செய்தார். பேரறிஞர் அண்ணா 2 ஆண்டு கால முதலமைச்சர், பல சாதனைகளை செய்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் 19 ஆண்டு கால முதலமைச்சர், பல சரித்திரத்தை படைத்தார். எம்ஜிஆர் பல சரித்திரத்தை படைத்தார். அம்மையார் ஜெயலலிதா பல சரித்திரத்தை உருவாக்கினார். அண்ணாவோ, கலைஞரோ, காமராஜரோ, எம்ஜிஆரோ, ஜெயலலிதா அம்மையாரோ, ஓமுந்த ராமசாமி ரெட்டியாரோ, இவர்கள் போட்ட திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு பாராட்டியது. இவர்கள் போட்ட திட்டத்தை இந்தியா பாராட்டியது. ஒரு மாநில அரசின் திட்டத்தை உலகம் பாராட்டுகிற வரலாறு என்பது இந்த முதலமைச்சர் காலத்தில் தான். ஒரு முதலமைச்சர் திட்டத்தை கனடா பிரதமர் சொல்றார். கனடா பிரதமர் சொல்றார், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிற காலை உணவு திட்டத்தை நான் ஏன் நாட்டில் செயல்படுத்த போறேன். எனக்கு முன்னோடி மு.க. ஸ்டாலின். யார் சொல்றா? கனடா பிரதமர். நீ கூட கேட்க, இது கூட ஒரு நாட்டின் பிரதமர் சொல்றார். கனடா பிரதமர் மட்டும் உலகம் பாராட்டுது. அதுதான் பெருமை. உலகம் எப்படி நம்ம பாராட்டுது? நண்பர்களே, ஐநா சபை இருக்கு பாருங்க. அது ஐநா சபை ஒரு தீர்மானம் போடுறான். என்ன தீர்மானம்னா, உலகத்திலேயே ஒரு மாநிலத்தில் இருக்கிற அரசு போடுகிற திட்டம் உலக சபை பாராட்டு தீர்மானம் போடுறான். அது என்ன திட்டம் அப்படின்னா, இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48. இது ஒரு திட்டம். இந்த திட்டத்தை என்ன ஐநா சபை பாராட்டுது அப்படின்னா, ஐநா சபையை வாழ்த்துது அப்படின்னா வேற ஒண்ணு இல்லை. இதே செல்லூர் ரோட்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த ரோட்ல அடிபட்டாருன்னா பக்கத்தில் உள்ள கூட தூக்க மாட்டான். ஏன் தெரியுமா? நம்ம தூக்கணும், நம்ம மேலே விளக்கு போட்டுருவான். நம்ம கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும், சாட்சி சொல்ல வேண்டியது இருக்கும், நம்ம அலைய வேண்டியது இருக்கும். நமக்கு தேவையா கோர்ட்டுக்கு போயிருவான். சில பேர் பாவப்பட்டு உச்சி கொட்டிட்டு போவான். அதுதான் செய்வான். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா நீ தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டத்தில் சிறப்பு தெரியுமா? இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48 திட்டம். என்ன சிறப்பு அப்படின்னா, ஒருத்தர் இந்த இடத்துல அடிபட்டு போயிட்டாருன்னா, அடிப்பட்டவரை தூக்கிட்டு போய் சேர்க்கிறாரு பாருங்க. அடிப்பட்டவரை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரி சேர்க்கிறவருக்கு தமிழ்நாடு அரசு 5000 ஊக்கத்தொகை கொடுக்குது. இதுவரையிலும் 34 லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது யாருக்கு தெரியும்? ஒன்றை சேர்த்தா 5000 ஊக்கத்தொகை. அது இன்னொரு சிறப்பு தெரியுமா?
அப்படி அடிபட்டு கிடக்கிறவன் அமெரிக்காக்காரனா, ஜப்பான்காரனா, இந்தோனேஷியாக்காரனா, இங்கிலாந்துக்காரனா, கனடாக்காரனா, இதெல்லாம் கிடையாது. அடிப்பட்ட அமெரிக்காக்காரனா இருந்தாலும் 48 மணி நேரம் அவனுக்கு ஆகக்கூடிய செலவு அத்தனையும் தமிழ்நாடு அரசே இருக்கிறது. அதனால ஐநா சொல்றான், ஐநா சபை தீர்மானத்தை சொல்றான், உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை போட்டு நடைமுறைப்படுத்தி இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். உலக ஐநா சபை பாராட்டுறான் ஒரு திட்டத்தை. அந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சர் திட்டம் மக்கள் மத்தியில் சென்றடைந்திருக்கிறது. மக்கள் வியப்புக்குரிய தன்மையில் பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் மதவெறி கோர தாண்டவத்தை இந்த மண்ணில் நடத்தலாமா என துடிக்கிறார்கள். மதவரியின் மூலமாக நாம் குளிர்காயல் நினைக்கிறோம். ஏன்னா மதவரியை மட்டுமே கொண்டு அதிகாரத்தில் அமரலாம் என்று பிஜேபி எண்ணுகிறது. நண்பர்களே, ஒரு கணம் நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு மதவெறி என்பது ஒழிக்கப்பட்டு மனிதநேய தன்மையோடு பாதுகாத்துக் கொள்ளுகிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. இங்க மாற்று கருத்து இருக்கும், இன்னும் சொல்ல போனா நம்பிக்கைகள் இருக்கும், ஆனா வெறுப்புகள் இருக்காது. ஒரு இஸ்லாமியரோ, கிறிஸ்துவரோ, பார்சியோ, சீக்கியரோ, பௌத்தரோ வெறுப்பு தன்மையில பார்க்க மாட்டோம். இப்ப நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். இதே மதுரையில் புறப்பட்டு ஒருத்தர் நேரா நாகூருக்கு போவார். நாகூர் தர்காவில் போய் மயில் தொகையில் ஒரு விளக்கம தடியை வாங்கிக்கிட்டு அங்க கொடுக்கிற சர்க்கரையை வாங்கி நக்கிக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வேளாங்கண்ணி போவார். வேளாங்கண்ணியில போய் முட்டி போட்டு இயேசுவை தொழுவார். தொழுதுட்டு அங்கிருந்து புறப்பட்டு தஞ்சாவூர் வருவார். தஞ்சாவூர் பெரிய கோயில வந்து முட்டையை போடுவார். முட்டையை போட்டுட்டு நான் இங்க தஞ்சாவூர்ல கூட்டம் பேசுவோம், எங்க கூட்டத்தை உட்கார்ந்து கேட்பார். இது தமிழ்நாடு. எங்கே பள்ளிவாசலுக்கு போவார், மசூதிக்கு போவார், சர்ச்சுக்கு போவார், கோயிலுக்கு போவார், எங்க கூட்டத்தையும் கேட்பார். இது பண்பட்ட மண். கோயில்ல கரண்ட் எடுத்து நாங்க கூட்டம் பேசுவோம், கோயில்ல கரண்ட் எடுத்து கூட்டம் பேசுவோம். இந்த மண்ணுக்கு இருக்கிற பெருமை. இங்க கலவரம் வர பாபர் மசூதி இடிக்கப்பட்டப்ப இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் கலவரம். தமிழ்நாடு காவல்துறை ஆந்திரா போனுச்சு, தமிழ்நாடு காவல்துறை கேரளா கர்நாடகா போனுச்சு, தமிழ்நாடு அமைதியா இருந்துச்சு. அப்ப இந்து பத்திரிகையில் ஒரு தலைவர் என்ன நம்ம சொன்னா, தமிழ்நாடு அமைதியாக இருந்ததற்கு காரணம் தந்தை பெரியார் பிறந்த மண் என்பதனாலே தமிழ்நாடு அமைதியாக இருந்தது. தமிழ்நாட்டை அமைதியாக உருவாக்கியவர் பெரியார். மாற்று கருத்தை கொண்டவர்கள் கூட மதிக்கிற பாங்கு இது நம்மள்ட்ட. பெரியார் துன்பு பூசினா கூட பெரியார் கோவப்பட்டது கிடையாது. குன்றக்குடி மடத்துக்கு பெரியார் போனார். இன்னைக்கு நீங்க குன்றக்குடி மடத்துல போனீங்கன்னா பெரியார் படமோ குன்றக்குடி அதிகளார் படமோ ஒன்னா இருக்கும். மடத்துக்குள்ளே வச்சிருக்காரு. குன்றக்குடி மடத்துல பெரியார் படம் இருக்கு. மடத்துக்கு போன பெரியாரத்தில் துண்ணூறு பூசலாம். பெரியார் வருத்தப்படல. அடிகளார் வெளியில வந்து சொன்னார் தன்னுடைய தம்பிரான பார்த்து, ஐயா அவர் கடவுள் மறுப்பாளர், அவர் நெத்தில போய் துண்ணூறு பூசணின்னு கேட்டப்ப நண்பர்கள் பெரியார் சொன்னார், ஏன் கருத்துல நான் தெளிவா இருக்கேன், நீங்க கூட சங்கடப்படணும். நாங்க உள்ள போவோம். உள்ள போய் பெரியாரும் அடிகளாரும் 1 மணி நேரம் பேசுகிற வரையிலும் பெரியார் உபூதி அளிக்கல. அடிகளார் செம்பள தண்ணி கொண்டாந்து கொடுத்த, ஐயா கையை கால கழுவிட்டு சாப்பிடுவோம். கையை கால கழுவுற பொழுது பெரியார் தண்ணி வாங்கி முகத்தை கழுவினார். பூசப்பட்டு உபூதி அளிக்கணும். அப்படி உபூதி அளிப்பதை கண்டு அடிகளாரின் மனம் நோகக்கூடாது என்பதற்காக நடந்து கொண்டு மனித நேயத்தின் சிகரம் தந்தை பெரியார். இந்த பண்பம் விழுப்புரத்தில் பெரியார் பேசுறான். பெரியார் பேசுற ரயில் ஏற வர்றான். ரயில்ல கிருபானந்த வாரியார் உட்கார்ந்திருக்கார். கிருபானந்த வாரியார் பெரியார் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிறார். கிருபானந்த வாரியார் பெரியாரை பார்த்த உடனே தன் தொப்பை தடவி கேட்கிறார். ஏன் தெரியுமா, இந்த வயத்து பொழப்புக்காகத்தான் கூட நான் பேசுறேன். பெரியார் சொன்னது வயத்து பொழப்புக்காக தானே பேசுறேன். நல்லா பேசுறேன், நல்லா திட்டுங்க. இப்படி சொன்ன தலைவனை எங்கேயாவது பார்த்ததுண்டா? எங்க சொல்ல முடியுமா? கிருபானந்த வாரியார் மட்டுமல்ல, வடலூர் வள்ளலார் மதமாக்கிய பேய் பிடியாது இருக்க வேண்டும் நல்ல பதி வேண்டும் என சொன்ன வள்ளலார். பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடி வீரனில் பாடிய வள்ளலார். அந்த மடத்திற்கு பெரியாரை பேச அடைத்தார்கள். வள்ளலாரை பற்றி பேச பெரியார் போனார். பெரியார் உள்ள நுழையும் போது ஒரு விளம்பர பலகை இருந்தது, புலால் உண்ணக்கூடியவர்கள் உள்ளே வரக்கூடாது. பெரியார் திரும்பிட்டார். உடனே ஐயா பரவாயில்லை, நீ உள்ள வாங்க. நான் இந்த மடத்தின் விதிமுறையை மீற விரும்பவில்லை. நீங்க புலால் உண்ண கூட உள்ள வரக்கூடாது. நான் மாட்டுக்கறிலிருந்து பண்டிகையிலிருந்து எல்லாம் சாப்பிடுவேன். நான் உள்ள வர மாட்டேன். நிகழ்ச்சி வெளியே ஏற்பாடு செய்து தந்தை பெரியார் பேசினார்.
இந்த நாட்டில் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் மக்கள் மத்தியில் போதித்த தலைவன் பெரியார். அதுதான் அந்த மண்ணில பெரியாரை பற்றி கட்சிக்கு அப்பாற்பட்டு அனைத்து மக்களும் யோசிக்கிறார்கள், அனைத்து மக்களும் நேசிக்கிறார்கள். எனவே பெரியார் பிறந்த மண்ணிலே மதவெறி கோரத்தாண்டவத்தை உங்களால் நடத்த முடியல. இங்கே எல்லோரும் ஒன்றாக நிற்கிறோம். இங்கே இஸ்லாமிய என்பவன் நண்பர்களே அரேபிய நாட்டில் வந்தவன் அல்ல. இங்க இருக்கிற கிறிஸ்துவன் யாரும் ஜெருசலத்தில் வந்தவன் அல்ல. இங்க உள்ள வந்த அண்ணா ஒரு நாடகம் எழுதினார், சந்திரன் ஒரு நாடகத்தை எழுதினார். அந்த நாடகத்தில் அண்ணாவை நடிச்சார். முதல்வர் சீனு ஒரு அண்ணா தாழ்த்தப்பட்டவன் வருவார். அண்ணாவுக்கு எட்டாப்புல அண்ணாவுடைய மந்திரி சபையில மந்திரியா இருந்தார். அண்ணாவுடைய மந்திரி சபையில மந்திரியா இருந்தார் அண்ணாமலைன்னு ஒருத்தர். அவர் காஞ்சிபுரத்துக்கார் தான். அவர் பாப்பான வருவார். அவர் நல்ல வெள்ளவிலே சிவப்பா இருப்பார் ஆளு. அவரு பாப்பான வருவார். அண்ணா தாழ்த்தப்பட்டவன எழுத்தாப்புல வருவார். அண்ணாவை பார்த்த உடனே இந்த தாழ்த்தப்பட்டவன வர்றவரை பார்த்த உடனே இந்த பாப்பான ஒரு அண்ணாமலை சொல்லுவார், டே பஞ்சம்மா ஒத்திப்போ ஒத்திப்போ ஒரு நிழல் பட்டால் திட்டுப்பார். அண்ணா அப்படியே ஓரமா ஒதுங்கி போவார். 2 சீன் முடிஞ்சு 3வது சீன் அண்ணா ஒரு லிங்கி கட்டிட்டு தலையோட தொப்பி வச்சுட்டு அண்ணா எழுத்தாப்புல வருவார். உடனே இவர் அண்ணாமலை கேட்ப ஹரே பாய் சலாம் அலைக்கும் எங்க போறேன்பார். உடனே அண்ணா சொல்லுவார், நேற்று அமாவாசை இன்னைக்கு அல்லா பிச்சை. அமாவாசையா இருந்தா தொட்டா தீட்டுன்னா அல்லா பிச்சை மாதிரி ஹரே பாய் சலாம் அலைக்கணும். எவன் கட்டி பிடிச்சா நம்ம போய்த்தான். நமக்கு ஒன்றும் அந்நியம் இல்லையே, நமக்கு ஒன்றும் வேறுபட்டவன் இல்லையே. எந்த இஸ்லாமியனை படிக்க கூடாதுங்கிறான், எந்த இஸ்லாமியனை தெருக்கள் நடக்க கூடாதுங்கிறான், எந்த இஸ்லாமியனை கீழ் ஜாதிங்கிறான், எந்த இஸ்லாமியனை அடிமைங்கிறான். யாரையா சொல்றான்? எந்த இஸ்லாமியனை வேறுபடுத்தி பார்க்கலையே. கட்டி பிடிக்கிறான், கை கொடுக்கிறான், தச்சுராஜா கட்டி பிடிப்பாரா? ஒண்ணு எல்லாம் இந்து தானே. காஞ்சி சங்கராச்சாரிய என்னை தொட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்லு, நான் தூக்கு போட்டு சாவுறேன். தொட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்லியா? என்ன தொடப்படாதா? தொட்டான்னு ஷாக் அடிக்குமா? தொட்டுதான் பாரு. அம்பேத்கர் 1935 நான் மதத்தை விட்டு வெளியேறேன். மதத்தை விட்டு வெளியேற பதறனா, நான் அந்த மதத்துல இடிவ சுமந்துட்டு இருக்க மாட்டேன் போறாங்க. காந்தி 2 பேருக்கு மட்டும் வாதம் பண்ணி தோத்து போனார். பெரியார்த்தையும் அம்பேத்கர் வாதம் பண்ணார் காந்தி. 1927 பெரியார் காந்தியார் நேரத்தில் பார்த்தோம் பெங்களூர்ல. காந்தியார் பெரியார் பார்த்து கிட்ட ராமசாமி நாய்க்கிற இந்த நாட்டில் ஒரு பாப்பா கூட நல்லவன் இல்லையா? பெரியார் சொன்ன நான் அறிந்தவல்ல ஒருத்தம் கூட கிடையாதுங்க. காந்தியார் சொன்னார், சிரிச்சுக்கிட்டே கேட்டார், இந்தியாவிலே இல்லையா? பெரியார் சொன்ன உலகத்திலே இல்லைங்க. காந்தியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இல்லைங்களே என் நண்பர் கோபாலகிருஷ்ண கோக்கல இருக்கார் நல்லவர் தானே. பெரியார் சொன்னார், காந்தியார் நீங்களோ மகாத்மா, நான் ஆத்மாவே நம்பாதவன். மகாத்மாவுக்கே இந்தியாவில் ஒரு பாப்பான கண்ணு தெரிஞ்சிருக்கு, எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு காந்தியார் தலையில அடிச்சு சொன்னார். ராமசாமி நாய்க்கிற இன்னும் கொஞ்ச நேரம் உங்க பேச்சு நான் கேட்டேன், நானும் உங்க பின்னாடி வர வேண்டியா இருக்கும், அதனால விவாதத்தை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோம் அப்படின்னு காந்தியார் சொன்னாரா. இந்து மதத்தை ரொம்ப அட்டாக் பண்ணி பேசுறீங்க, இந்து மதத்துல குறைபாடெல்லாம் சொல்றீங்க, கொஞ்ச நாளைக்கு இந்து மதத்தை பத்தி பேசுறது நிறுத்துங்க. நாடு விடுதலை பெற்ற பிறகு நம்ம இந்து மதத்துல சில திருத்தங்கள் நல்ல கருத்தெல்லாம் கொண்டு சேர்ப்போம். பெரியார் சொன்னார், காந்தியார் அவர்களே இந்து மதத்துல கை வைக்காதது வரையில் தான் நீங்க மகாத்மா. நீ என்னைக்கு கை வைக்கிறீங்களோ அன்னைக்கும் கூட பாப்பம் போட்டுவாங்க. நாடு விடுதலை பெற்ற உடனே காந்தியார் முதலில் உச்சரித்த வார்த்தை என்ன தெரியுமா? அரசாங்கத்தின் பணத்தை கோயில் விழாக்களுக்கு செலவு செய்யக்கூடாது. கோயில் என்பது விபச்சார விடுதி. ரகுபதி ராகவ ராஜாராம், பதித்த பாவல சீதாராம், ஈஸ்வர அல்ல தேரே நாமனார் விநாயக நாதாங்கோட்சங்கிற பாப்பா துப்பாக்கி திருப்பி தொப்பு தொப்பு தொப்புன்னு போட்டான். காந்தியார் கீழே விழும்போது ராமா ராமான் விழுந்தார். அப்ப எங்க கட்சியில பேச்சாளர் குழந்தை எஸ் கே சவர்மா நகைச்சு சொல்லுவார், விழும்போது சொன்னதும் அயோத்தி ராமன் இல்ல ஈரோட்டு ராமா, நீ சொன்னதை நான் கேட்காதெல்லாம் பாப்பார போல சுட்டுவிட்டான்னு பெரியார் நினைச்சுட்டு தான் விழுந்தா இருப்பார். ஆனா அதே காந்தி அம்பேத்கர் மதத்தை விட்டு போறேன்னு சொன்ன உடனே மாளவிய கொண்டு அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தி சொன்னார். போய் கேட்டால் நீ போயிடாதீங்க, இந்த மதத்திலே இருங்க. எந்த மதத்துக்கு போறேன்னு அம்பேத்கர் சொல்லல, எல்லா மதத்துக்காக அம்பேத்கர் சொன்னான், எங்க மதத்துக்கு வாங்க நீங்க என்ன கேட்டாலும் தராங்க. எந்த மதத்துக்கு போறேன்னு சொல்லல. மாளவியா விட்டு காந்தி பேச சொன்னப்ப நான் காந்தியை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அம்பேத்கர் கேட்டார், என்ன சொன்னார்?
ஒரு தாழ்த்தப்பட்டவனை சங்கராச்சாரியாக அமர வைத்து சிற்பவன் பார்ப்பனர்கள் காலில் விழுந்து வணங்குவார்களேயானால் இந்து மதம் மாறும் என்ற நம்பிக்கையோடு நான் காத்திருக்கேன். இல்லைன்னா நான் அந்த மதத்தை விட்டு போனேன். காரணம், பார்ப்பனர்கள் என்னைக்கு நம்மளை திருந்த மாட்டான், திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அம்பேத்கர் எனக்கு இதை விட்டு நான் வெளியில போவேன். இந்த சூழலில் தான் நண்பர்களே, இந்து மதம் என்ற பெயரில் இந்த மக்களை அடிமைப்படுத்தி ஆதிக்கம் செலுத்துவதற்காகத்தான் சங் பரிவார் அமைப்புகள் இன்றைக்கு துடிக்கிறது. ஏதோ சாதாரண கடந்து போக முடியாது. காந்தியார், தேசப்பிதா என சொல்லப்பட்ட காந்தி, அந்த காந்தியார் நண்பர்களே இந்த நாடு விடுதலை பெற்ற போது சுதந்திர போராட்டத்தில் கூட காந்தி கலந்துக்கல. சுதந்திர போராட்டத்தில் காந்தி சுதந்திர தின கொண்டாட்டத்தில் காந்தி இருந்தாரா? நேரு பதவியேற்ற விழாவில் காந்தி இருந்தாரா? இந்திய தேசிய கொடி ஏற்ற போது காந்தி இருந்தாரா? விழாவில் காந்தி கலந்துக்கிட்டாரா? இல்லை. ஏன் தெரியுமா? அப்போது நண்பர்களே கலவரம் எங்க? நவகாலியிலே. மேற்கு வங்கத்தில் ரத்தார் ஓடுது. கலவரம் நடந்த இடத்துல போய் காந்தி உட்கார்ந்தார். எங்க கலவரம் நடந்துச்சோ, இந்த முஸ்லீம் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டானா அந்த இடத்துல காந்தி உட்கார்ந்தார். காந்திய கல்லால் அடிச்சான், காந்திய கட்டையால் அடிச்சான், காந்தி உடம்புல ரத்தம் சொட்டுது. காந்தி எழுந்திருக்கல. ஒரு நாள் ஆச்சு காந்தி எழுந்திருக்கல, 2 நாள் ஆச்சு காந்தி எழுந்திருக்கல. காந்தி கடைசியை சொன்னார், சாகர வரை உண்ணாவிரதம், சாகர வரை உண்ணாவிரதம். எழுந்திருக்கல. கடைசியா போராட்டக்காரன் ஒன்னா சேர்ந்து சொன்னா, நாங்க இனிமே போராட்டம் நடத்தல, நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோம். காந்தி உங்க உண்ணாவிரதத்தை முடிச்சீங்கன்னா, காந்தி சொன்னார், எல்லா பயிலும் ஒன்னா சேர்ந்து எல்லா மதத்துக்காரனும் கையெழுத்து போட்டு கொடு, அப்பதான் உண்ணாவிரதத்தை முடிப்பேன்னாரு. காந்தியார் போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு எல்லா மதத்துக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்தான். நாங்க கலவரத்தில் ஈடுபட மாட்டோம். அதற்கு பிறகுதான் காந்தி டெல்லிக்கு வந்தார். டெல்லிக்கு வந்து காந்தி பிர்லா மாளிகையில் தங்கிய போது கோட்சேங்கிற பாப்பா அப்பதான் சொல்றோம், காந்தி நண்பர்களே கடைசி வரையிலும் அவரிடத்தில் உணர்வு என்ன தெரியுமா? இந்த நாட்டில் இந்து, இஸ்லாமியன், கிறிஸ்துவன் என்ற பேதங்கள் இருக்கக்கூடாது, பிரிவுகள் இருக்கக்கூடாது காந்தி நினைச்சார். அதனாலதான் பெரியார் எழுதுறார், ஐயா சொல்றார், நான் காந்தி எதிர்த்து காந்தி ஒழிக என சொன்னேன், காந்தி ஒழிப்பதுதான் வேலை என புறப்பட்டு கடைசி காலத்தில் காந்தியின் போக்கு மாறியது. காந்தி போக்கு மாறியதால் முழுமையான சுயமரியாதைக்காரராக காந்தி மாறிவிட்டார். வாழ்ந்த போது சனாதனத்தை கடைபிடிக்கும் காந்தியாக வாழ்ந்தார், செத்த போது சுயமரியாதை காந்தியாக செத்தார். நான் கடைசியில் காந்தி தலைமையை ஏற்றுக்கொண்டு காந்தியோடு சென்று விடலாம் என எண்ணிய போது காந்தியை கொண்டு விட்டார்கள். அதனால் இந்த தேசத்திற்கு காந்தி தேசம் என பெயர் சூட்டுங்கள். காந்தி நாடுன்னு சொல்லு, காந்தி ஆண்டுன்னு சொல்லு, காந்திசம்னு சொல்லு, காந்தி மதம்னு சொல்லு, பெரியார் சொல்லு, எல்லாத்துக்கும் காந்தி பெறவை. நண்பர்கள், மவுண்ட் பேட்டன் பிரபு காந்தியை பற்றி ஒரு கடிதம் எழுதலாம். எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு மவுண்ட் பேட்டன் பிரபு சொல்றான், 50,000 ராணுவத்தை கொண்டு ஒடுக்க முடியாத ஒரு கலவரத்தை, யார்? மவுண்ட் பேட்டன் பிரபு காந்தி சொல்றான், 50,000 ராணுவத்தை கொண்டு ஒடுக்க முடியாத ஒரு கலவரத்தை தனி மனிதன் காந்தி என்ற மகத்தான தலைவன் ஒடுக்கினான். தன்னிடத்திலிருந்து மக்கள் சக்தியா மவுண்ட் பேட்டன் பிரபு புகழாரம் சுட்டினான். நண்பர்களே, காந்தி சுட்டத்திற்கு சங் பரிவார் கூட்டம் சொன்ன காரணம் என்ன? இந்த தேசத்தை பிரிப்பதற்கு காந்தி காரணம், பாகிஸ்தான் பிரிந்து செல்வதற்கு காந்தி காரணம். காந்தியே இல்லையே, பாகிஸ்தான் ஒரு தேசத்தை பிரிக்கணும்னு காந்தி சொல்லலையே. இந்தியாவில் 2 தேசம் உண்டு சொன்ன யார் தெரியுமா? முதல்ல இந்தியாவில் 2 தேசம் உண்டு, ஒன்னு இந்து தேசம், இன்னொன்னு முஸ்லிம் தேசம் சொன்னவன் சாவர்கார். முதலில் சாவர்கார் தான் 1936 இந்து மகாசபை மாநாட்டில் சொல்லுகிறார், 2 தேசம் இந்தியாவில் உண்டு சொன்னார். ராஜகோபாலாச்சாரியார் சொன்னார், பாகிஸ்தான் என்பது இன்னொரு தேசம்.
அடியெடுத்து கொடுத்தார். அதற்கு பிறகுதான் ஜின்னா பாகிஸ்தான் தேசம் எனக்கு தேவைன்னா முதல்ல எடுத்து கொடுத்தவங்க. ஆனால் அந்த கலவரத்தை இந்த மண்ணில் நடத்துவதற்காக துடிக்கிறான். இங்கே தமிழ்நாட்டில் ஏதோ கையில் எடுக்கலாம் பார்க்கிறான். சிக்கந்தர் மலை இங்கே தோழர் வேல்முருகன் ரொம்ப அற்புதமா சொன்னார். நண்பர் 100க்கும் மேற்பட்ட மசூதிகள் தமிழ்நாட்டில் இடிக்க வேண்டும் என்று திட்டமிட சொல்லுகிறார்கள். ஒருவர் வழிபடுவது என்பது அவர்களுடைய உரிமை, நம்பிக்கை என்பது அவர்களுடைய உரிமை. நமக்கு அதோட மாறுபட்ட கருத்து அல்ல. ஒரு இஸ்லாமியனோ கிறிஸ்துவனாகவோ பார்சியாகவோ சீக்கியனாகவோ பௌத்தனாக இருப்பது என்பது உரிமை. ஒரு முஸ்லிம் சுன்னத் பண்ணிக்கலாம், தொப்பி வைக்கலாம், கடவுளாக அல்லாஹ்வை இருக்கலாம், வேதூராக குர்ஆனை இருக்கலாம், மத பற்று. கிறிஸ்தவங்களை சிலுவை போட்டுக்கலாம், கடவுளாக கர்த்தரை இருக்கலாம், வேதூராக பைபிளை இருக்கலாம், மத பற்று. இந்துக்கள் நினைக்கிற பட்டை போட்டுக்கலாம், கொட்டை போட்டுக்கலாம், முட்டை போட்டுக்கலாம், மத பற்று. நான் சொல்றதை தான் நம்பணும், நான் சொல்றதை தான் சாப்பிடணும், நான் சொல்றதை தான் உடுத்தணும், நான் சொல்றதை தான் வணங்கணும் சொல்லுவது மதவாதம், மத வெறித்தனம். மதவாதம் என்பது வேறு, மத பற்று என்பது வேறு. இது இரண்டையும் புரிந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதனாலதான் தமிழ்நாட்டில் நீங்க வேலை தூக்கினாலும் சரி, முருக மாநாடு நடத்தினாலும் சரி, மோடி அங்கம் புரண்டாலும் சரி, மோடி தலைகீழ நின்னாலும் சரி, மதுரையில உருண்டு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில கூட பிஜேபி டெபாசிட் வாங்க முடியும். தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுகளை பிரதிபலிக்க காத்திருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு சொல்லுகிற கட்சி பிஜேபி. நம்முடைய பிள்ளைங்க உத்தியோகம் பெறக்கூடாதுன்னு சொல்லுகிற கட்சி பிஜேபி. நமக்கு அதிகாரத்தை பங்கில் சொல்லுகிற கட்சி பிஜேபி. தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற கட்சி பிஜேபி. தமிழ்நாட்டிற்கு நண்பர்களை இடஒதுக்கீடு தர மறுக்கிற கட்சி பிஜேபி. தமிழ்நாட்டுக்கு நிதி தர மறுக்கிற கட்சி பிஜேபி. ஏன் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம், கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டம் தர மறுத்துவிட்டு மதுரையிலிருந்து ஓட்டு கேட்பது எவ்வளவு கேலி கூத்து. மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை தர மாட்டாங்களா? ஆனா மதுரை மக்கள் ஓட்டு மட்டும் வேணும். ஜேம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டினதுதான். இப்ப இதே மதுரையை சேர்ந்த ஒரு இளைஞர் தகவல் வரி உரிமை சட்டத்தில் மனு போட்டிருக்கார். மனு போட்டு என்னதுமே கேட்டுக்கார், ஜேம்ஸ் மருத்துவமனைக்கு இந்த பட்ஜெட்ல எவ்வளவு நிதி ஒதுக்கிறீங்க? ஒரு பைசா கூட ஒதுக்கல. பக்கம் இல்ல ஓட்டு கேட்க வர சூடு சொல்ல வேண்டாம், மான உணர்ச்சி வேண்டாம், எதுவுமே தர மாட்டோம் ஓட்டு போடுங்கன்னு கேட்ட தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு அவங்களுக்கு கேவலமானவர்களா? இந்த நிலைகளை மக்கள் மத்தியில் உணர்த்துவதற்கு நான் இன்னும் உங்களுக்கு வெளிப்படையா சொன்னேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் தெளிவா இருக்கார். அதனால இந்திய அரசியலை இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரை எதிர்நோக்குது, திரும்பி பார்க்குது. ஆனா பிரதமருக்கு ஒரு கடிவாளம் இருக்கு. பிரதமருக்கு யார் கடிவாளம் போடுறா? நரேந்திர மோடிக்கு கடிவாளம் போடுவது நாம் அல்ல. யார் அண்ணா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லுகிறார், நான் நினைச்சாதான் மோடி பிரதமர். இந்தியாவுக்கு யார் பிரதமராக இருக்கிறத ட்ரம்ப் நினைக்கணுமா? அவர் முடிவு பண்ணுவார். ஏன்? எப்ஸ்டீன் ஃபைல்